வணக்கம். இந்தியன் செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய செய்தி காணொலியை பார்த்து என்னுடைய செய்தி சேனலை பலப்படுத்துங்கள். இனி செய்தி காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள். நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட 5 பேரையும் சிசிஐடியினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிஐடியினரின் விசாரணையின் போது இஷாரா செவ்வந்தி தொடர்பான தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது இஷாரா செவ்வந்தி மூலம் கிடைக்கப்பெற்ற தகவல்களுள் ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்று சொன்னால், இஷாரா செவ்வந்தி பாவித்து வந்த கையடக்க தொலைபேசியை அவர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முன்னர் அவர் கம்பஹாவில் ஒரு இடத்தில் புதைத்து வைத்துவிட்டு அவர் வெளிநாடு சென்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய சிசிஐடியினர் இவரை கம்பஹாவிற்கு அழைத்து சென்று அங்கு ஒரு நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இவர் பாவித்த கைத்தொலைபேசி ஒன்றை மீட்டிருக்கின்றார்கள். இந்த கைத்தொலைபேசி மீட்கப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்படவிருக்கும் விசாரணைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த கைத்தொலைபேசிக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த கைத்தொலைபேசி மூலம் தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, யார் யாரெல்லாம் இந்த கைத்தொலைபேசிக்கு தொடர்புகளை மேற்கொண்டுள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை பெற்று அது தொடர்பான விசாரணைகளை விசாரணையாளர்கள் மேற்கொள்வார்கள். ஏன் இவர்கள் இந்த கைத்தொலைபேசிக்கு தொடர்புகளை ஏற்படுத்தியதற்கான காரணம் போன்றவை இந்த விசாரணைகள் மூலம் அறியப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கைத்தொலைபேசியில் இருக்கும் வீடியோக்கள் மற்றும் படங்கள் மற்றும் போன்ற விடயங்கள், SMS, குறுந்தகவல்கள் போன்றவை பரிசோதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் பல விடயங்கள், எதிர்பாராத விடயங்கள் வெளியே வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, நேற்று அதாவது சனிக்கிழமையும் இஷாரா செவ்வந்தியை சிசிஐடியினர் வெளியில் அழைத்து சென்று அவரை பல இடங்களுக்கு அழைத்து சென்று அவர் எங்கெங்கு பதுங்கி இருந்தார், எந்தெந்த இடங்களில் சென்றிருந்தார், எந்தெந்த இடங்களில் அவருக்கு அடைக்கலம் வழங்கப்பட்டது, அடைக்கலம் வழங்கிய நபர்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இந்த விதத்திலே கணேமுல்ல சஞ்சீவாவின் கொலையின் பின்னர், கணேமுல்ல சஞ்சீவா கொலை செய்யப்பட்ட பின்னர் அவர் நுகேகொடையிலே இருந்து ஒரு 3 வீலர் அதாவது முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்தி வெளிப்பண்ண பிரதேசத்துக்கு சென்றிருக்கின்றார். வெளிப்பண்ண பிரதேசத்தில் இருக்கின்ற டவுனில் அவர் இறங்கியிருக்கின்றார். அங்கே வெளிப்பண்ணையில் இருக்கின்ற ஒரு வீட்டிற்கு இவர் சென்று தங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் எவ்வாறு அந்த வீட்டுக்கு சென்றார்னு சொன்னால், நுகேகொடைக்கு இந்த கணேமுல்ல சஞ்சீவின் கொலையின் பின்னர் இவர் நுகேகொடைக்கு நுகேகொடையில் இருந்து ஒரு 3 வீலர் அல்லது முச்சக்கர வண்டியை பெற்று வாடகைக்கு அமர்த்தி கொண்டு வெளிப்பண்ண பிரதேசத்துக்கு செல்கின்றார். வெளிப்பண்ண பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு நகரத்திலே, வெளிப்பண்ண டவுனிலே இறங்குகின்றார். இறங்கிய பின்னர் இவரை வெளிப்பண்ண பிரதேசத்திலே இவருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண் இவரை தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே வெளிப்பண்ண டவுனிற்கு இவரை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வருகின்றது. இந்த பெண் தான் அந்த வீட்டின் உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்றது. இவருக்கு வயது 52 அல்லது 53 வயது இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இவர் வைத்தியசாலையில் பணிபுரியும் ஒருவர் என்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இவருடைய மருமகன் போலீஸ் கான்ஸ்டபிளாக அலுத்கம போலீஸ் ஸ்டேஷனிலே வேலை பார்ப்பதாகவும் தெரிய வந்தது. இந்த வீட்டின் உரிமையாளரான இந்த பெண் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசாரினால். இதன் பின்னர் இவருடைய மருமகனான அந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த பெண்ணை இவர் இந்த ஒரு நாள் அதாவது கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட அன்று
இரவு இவருடைய வீட்டிலே இந்த இஷாரா செவ்வந்தியை இவர் தங்க வைத்திருக்கின்றார். இவர் இஷாரா செவ்வந்தியை தங்க வைத்த போதும் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தெரியவில்லை இவர்தான் இஷாரா செவ்வந்தி என்று. இவர் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர் என்ற விபரமும் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தெரியவில்லை. ஆனால் பின்னர் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அறிகின்றார் இந்த இஷாரா செவ்வந்தி தான் இந்த வீட்டிலே தங்கியிருந்ததாக. இந்த வீட்டில்தான் இந்த குறிப்பிட்ட போலீஸ் கான்ஸ்டபிளும் அது அலுத்கமையில் வேலை செய்கின்ற இந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற. இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் இவருக்கு கனிமுல்ல சஞ்சீவன் கொலையுடன் தொடர்பட்ட இந்த இஷாரா செவ்வந்தி இந்த வீட்டிலே தங்கியிருக்கின்ற விடயம் அறிந்தும் அவர் போலீஸாருக்கு தெரியப்படுத்தாமல் அதை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த விடயத்தை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் தான் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த பெண் தெரிந்தே இது இஷாரா செவ்வந்தி என்று தெரிந்தே அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாகத்தான் விசாரணைகளில் தெரிய வருகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பெண்ணிற்கும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற ஷான் என்று சொல்லப்படுகின்ற மத்துகமையை சேர்ந்த ஷான் என்று சொல்லப்படுகின்ற நபருக்கும் இடையிலே ஒரு நட்பு இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த நட்பின் காரணமாக ஷான் வெளிநாட்டில் இருப்பதாகவும் வெளிநாட்டிலிருந்து ஷான் தொலைபேசி மூலம் அழைப்பை எடுத்து இந்த குறிப்பிட்ட வீட்டு உரிமையாளர் பெண்ணுக்கு இந்த இஷாரா செவ்வந்திக்கு ஒரு நாள் மட்டும் அங்கு தங்க வைக்கும்படியும் வேண்டிக் கொள்கின்றார். அதற்கமையத்தான் இந்த வீட்டு உரிமையாளர் பெண் இவரை வெளிப்பண்ண டவுனுக்கு சென்று அவரை அழைத்து தன்னுடைய வீட்டில் தங்க வைக்கின்றார். அதன் பின்னர் அடுத்த நாள் காலை தன்னுடைய வீட்டிலிருந்து இஷாரா செவ்வந்தியை அழைத்து சென்று அவர் செல்லுன்ற இடத்துக்கு சென்று விட்டிருக்கின்றதாகவும் தெரிய வருகின்றார் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில். இதன் காரணமாக இந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதே போல் இன்னொரு வீடும் இந்த விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்படுகின்றது. இந்த வீடு தொடாங்கொட பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வீடாக அமைகின்றது. இந்த வீட்டின் உரிமையாளர் மத்துகம ஷானின் நண்பர், பாடசாலை கால நண்பர் சுதுமாத்தியா என்று சொல்லப்படுகின்றது. இந்த சுதுமாத்தியா தான் இவரை ஒரு மாதமாக ஒன்றரை மாதம் காலங்களாக தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்ததாக சொல்லப்படுகின்றது தொடாங்கொட பகுதியிலே. இதன் காரணமாக சுதுமாத்தியாவும் கைது செய்யப்படுகின்றார். இதன் பின்னர் தொடாங்கொட பகுதியிலே இருந்து இஷாரா செவ்வந்தி மித்தனியாவிற்கு செல்கின்றார். தொடாங்கொடையிலிருந்து மித்தனியாவிற்கு செல்வதற்கு இவர் வாடகைக்கு ஒரு வேனை வாடகைக்கு அமர்த்தி அந்த வேன் மூலம்தான் மித்தனியாவுக்கு செல்கின்றார். இந்த வாடகைக்கு அமர்த்தப்பட்ட வேன் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குறிப்பிட்ட வேன் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அதை தேடி இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தொடாங்கொடையிலிருந்து மித்தனியாவுக்கு சென்ற இஷாராவை ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் தங்க வைக்கின்றார். அந்த பெண் யார் என்று பார்த்தால் சுபுனின் மனைவிதான் அந்த பெண்ணும் கைது செய்யப்படுகின்றார். சுபுன் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஹரக்கட்டாவின் கொலை முயற்சி தொடர்பான ஒரு திட்டமிடுதலில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் இருக்கின்றார். இன்னும் இவர்களை விசாரணை செய்து பல விடயங்களை வெளிக்கொணர வேண்டி இருக்கின்றது. இவர்களை விசாரணை செய்யும் போது இன்னும் பல முக்கியமான விடயங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றத்துக்கு தெரிவித்து இவர்களுக்கு எதிராக 90 நாட்களுக்கான டிஓ அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு விசாரணையாளர்களுக்கு இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இதனால் இன்னும் பல விடயங்கள் விசாரணைகள் மூலம் வெளிக்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் விசாரணையாளர்களுக்கு அமைந்திருக்கின்றது. இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.